அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 12ஆம் வகுப்பிற்கான முக்கிய வினாக்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் நான் கொஷின் சொல்ல நான் ஆன்சரும் சொல்லுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம், நல்லா கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குவதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் எது? அதில் பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தது. அடுத்து அது வள்ளல்களை தந்தது. இந்த இரண்டுமே சரி. ரெண்டாவது பொதிகை என்பது எந்த மலையை குறிக்கும்? குற்றாலமலை. மூணாவது கேள்வி, சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த நூலை மொழிபெயர்த்தமைக்காக சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார்? அக்னிசாட்சி. நாலாவது கேள்வி, கவிஞர் சிற்பி எழுதிய எந்த படைப்பு இலக்கியத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? ஒரு கிராமத்தின் நதி. அஞ்சாவது கேள்வி, செந்தமிழ் எந்த புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் சரியாக புணரும்? ஈறுபோதல், முன்னின்ற மெய்த்திரிதல். ஆறாவது கேள்வி, வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு, உருவகம். அடுத்தது ஏழாவது கேள்வி, இவற்றுள் எது கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய நூல்? சூரிய நிழல். இளந்தமிழே என்னும் பாடல் நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஒன்பதாவது கேள்வி, பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தவள் தமிழன்னை. பத்தாவது கேள்வி, டேஸ் முதலான வள்ளல்களை ஈன்று தந்தவள் தமிழன்னை, பாரி முதலான. அடுத்தது எம்மருமை. 11வது கேள்வி, எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்றத்தனை வேறுண்டோ என்று பாடியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். 12வது கேள்வி, இளந்தமிழே என்னும் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை? என் சீர் களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம். அடுத்தது 13வது கேள்வி, செம்பருதி இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி விதி? செம்மை கூட்டல் பருதின்னு பிரிக்கலாம், ஈறுபோதல் விதி வரும். அடுத்தது 14வது கேள்வி, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிக்கு பொருத்தமான சொல்லை கண்டறிக. 4 ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்குது. அதில் வானமெல்லாம். அடுத்தது 15வது கேள்வி, இளந்தமிழே என்னும் கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் எக்கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? நிலவுப்பூ. 16வது கேள்வி, சிற்பியின் பன்முகங்களில் பொருந்தாததை கூறுக. அது மொழிபெயர்ப்பாளர்.